सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ஓம். இப்படியாக நம்ம பராசரர் முனிவர் சத்தியவதி கிட்ட அவளுடைய பூர்வாசிரம கதையை சொல்லி, நீ முன்னொரு காலத்துல ஒரு அப்சரஸா இருந்த நீ, உன்னுடைய பித்திருக்களுடைய பேர் பரீஷத்துக்கள் அப்படின்ற பித்திருக்களுடைய தேவதைகள் தான் அவா. நீ மனசால ஏற்பட்ட கலங்கத்தினால இந்த மாதிரி பூலோகத்துல ஒரு மீனின் வயிற்றுல படந்து, அதுக்கப்புறம் அப்பா இல்லாம ஒரு செம்படன் கிட்ட வளர்ந்து வந்துட்டு இருக்க அப்படின்னு அவளுடைய பூர்வ கதையை சொல்றார். தன்னுடைய பூர்வ கதையை பராசரர் சொன்னதை கேட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்ச சத்தியவதி என்ன பண்றா, நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறவர் ஒரு மிகப்பெரிய ரிஷியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன சொல்றா, இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு உடனடியா சந்தான பாக்கியம் பெற்றுக்கணும் அப்படின்னா, இந்த யமுனை நதி கதையை நல்லா பாருங்க. எல்லா இடத்துலயும் நிறைய ரிஷிகள்லாம் இருக்காளு. அந்த மாதிரி அவெல்லாம் இருக்கும்போது இதுவும் பகல் வேலையா இருக்கு, அது எப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் வெக்கத்தோட கேட்கிறா. அப்போ பராசரர் முனிவர் என்ன பண்றார், தங்கிட்ட இருக்கிற சக்தியினால பனி போன்ற ஒரு மேகமான கூட்டத்தை ஏற்படுத்துற. அதனால அந்த இடமெல்லாம் இருண்டு போயிடுது. இருண்டு போன உடனே இப்ப அவர் என்ன சொல்றார் சத்தியவதி கிட்ட, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, நான் என்னுடைய சந்ததி உருவாக வேண்டிய காலம் வந்துடுத்து, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப சத்தியவதி என்ன பண்றா, கொஞ்சம் யோசனை பண்றா. நம்ம அப்பா கிட்ட இருந்து நம்ம இங்க வந்திருக்கோமே, அப்பாவோட அனுமதி இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டு உடனடியா குழந்தைய நம்ம பெத்துட்டோம்னா நம்ம எப்படி குடும்பத்துல போய் சேர்றதுன்ற கவலையோட இவர்கிட்ட கேக்குறேன். நான் எங்க அப்பா பேச்ச தட்ட மாட்டேன். அதனால நீங்க சொல்றபடி என்னால கேட்டு நடக்க முடியாது. அது தர்மத்துக்கு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நீங்க தான் ஆலோசனை பண்ணி நல்ல ஒரு முடிவை செய்யணும் அப்படின்ன உடனே இந்த பராசரர் முனிவர் அவர்கிட்ட சொல்றார், நீ அதை பத்தி கவலைப்படாத. இது காலத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு செயல். ஸோ இந்த எப்படி எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை ஜனனமான உடனேயே உன்னுடைய கன்னித்தன்மையானது மறுபடியும் உனக்கு கிடைச்சு விடும். அதனால நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது கூட நீ உனக்கு வேணுங்கிற வரத்தையும் கேளு அப்படின்னு பராசரர் சத்தியவதி கிட்ட சொல்றார். இதுல கன்னித்தன்மை கெடாது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெண் திருமணமாகி அவளுக்கு சந்தான பாக்கியம் உண்டாயிற்று என்றால், அதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய உடலில் வரக்கூடிய மாறுதல்கள் சத்தியவதிக்கு இருக்காது. ஏன்னா அவ ஒரு மிகப்பெரிய ரிஷியோட ஒரு காலத்தின் கட்டாயத்துக்காக இந்த குழந்தைய பெத்துக்க போறா. அதனால அவளுக்கு பழையபடியான நிலைமை வந்துரும்ன்றதுதான் அவர் சொல்றார் அப்படின்னும் வைசம்பாயனர் சொல்லிட்டு, இப்ப சத்தியவதி என்ன பண்றா, அவளுக்கு திருப்தி வந்துடுது. நம்ம எப்படி கன்னியாவே திருப்பி மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நீ ஒரு வரம் கேள் அப்படின்னு. அப்ப சத்தியவதிக்கு நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவ பிறந்ததிலிருந்தே அவளுடைய தேகத்துல ஒரு விதமான மீன் கந்தம் தான் வந்துட்டு இருக்கும். சோ அந்த மீன் வாசனை வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஜனங்கள் அவகிட்ட சேர்ந்து பேசுறது கிடையாது. சோ இப்ப சத்தியவதி என்ன பண்றா, பராசரர் முனிவர் கிட்ட, நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். நான் பிறந்ததிலிருந்தே என்னுடைய தேகத்துல இருக்கிற இந்த வாசனையை நீக்கிட்டு நல்ல சுகந்தமான ஒரு வாசனை வரா மாதிரி நீங்க எனக்கு வரம் கொடுங்கோ அப்படின்னு சொன்ன சமயத்திலே என்ன பண்றார் பராசரர், அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்கிறார். அந்த க்ஷணமே சத்தியவதியுடைய உடம்புல இருந்த மீன் நாற்றம் போய் அவளுடைய உடம்புல நல்ல ஒரு சுகந்த மனம் வந்துருது. அதனால அவளுக்கு கந்தவதி அப்படின்ற ஒரு பேரும் வந்துருது. அதோடு இல்லாம இப்ப சத்தியவதி உடம்புல வரக்கூடிய அந்த கந்தமானது ஒரு யோஜனை தூரத்துல இருக்கிறவாளால கூட கண்டுபிடிச்சுண்டு சத்தியவதி அங்க இருக்கா அப்படின்னு தேடி வர முடியுமா. அந்த அளவுக்கு அந்த வாசனை இருந்ததுனால அவளுக்கு யோஜன கந்தை அப்படின்ற இன்னொரு பேரும் சத்தியவதிக்கு உருவாயிடுத்து. இப்ப என்ன பண்றா சத்தியவதி, தன்னுடைய வரமும் பலிச்சுடுத்து, தான் திரும்பவும் கன்னியாவே ஆக போறோன்ற சந்தோஷத்தோட பராசர முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சந்தோஷமா ஒத்துக்கிறான். இப்படி ஒத்துண்ட உடனே பராசர முனிவர் என்ன பண்றார்,
எப்படி நியமப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமோ அது மாதிரி அந்த ஓடத்திலேயே அவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா. அவ கல்யாணம் பண்ணிட்டு உடனடியாக அவளுக்கு வந்து அந்த யமுனை நதி தீவின் கரையிலேயே அவளுக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறான். அந்த ஒரு யமுனையின் தீவு கரையில பிறந்ததுனாலதான் அந்த குழந்தைக்கு பேரு வந்து துவைபாயனர் அப்படின்னு வந்தது. இப்ப அந்த குழந்தை என்ன பண்றது? பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து 7 வயசு குழந்தையா இருக்கு. அப்ப அவ அப்பா சொல்றார், குழந்தா உன்னை வந்து வேதவியாசர் நீ அழைக்கப்பட போற அப்படின்னு புராணத்துல முன்னாடியே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால நீ வந்து இந்த லோகத்துல ஒரு காரியமா தான் நீ ஜனனம் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன பண்றது? தன் கையில பிறக்கும் போது ஒரு குடத்தை எடுத்துன்னு வந்து பிறந்திருக்கு. அந்த குடத்தை வந்து அவ அப்பா கிட்ட கொடுத்துட்டு க்ஷேமம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல்ல சொல்றது. இப்ப அந்த குடத்தை பராசரர் வாங்கி சத்தியவதிக்கு அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ண க்ஷணத்திலேயே சத்தியவதி பழையபடி கன்னித்தன்மையை பெற்றுள்ளார். இப்ப நம்ம பராசரர் என்ன பண்ணார்? துவைபாயனரை பார்த்து சொல்றார். அதாவது இந்த லோகத்துல வந்து தர்மமானது ஒவ்வொரு யுகத்துக்கும் கால் கால் பங்கு குறைஞ்சுட்டே வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தர்மம் குறைஞ்சுட்டு வரும் பொழுது பிற்காலத்துல வந்து மனிதர்களுக்கு வந்து வேதமும் வேதத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களும் அந்த கர்மங்களும் கரெக்டா போய் சேரணும் அப்படின்ற காரியத்தை பண்ண போறவன் தான் நீ. அதனாலதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி உனக்கு வேதவியாசர் அப்படின்ற பேரு வரப்போகுது. அதனால நீ என்ன பண்றனா இந்த வேதத்தை வந்து நல்லா வகுத்து பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் அப்புறம் லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வந்து அவளுக்கு கொடுத்த அப்படின்னா அவள்லாம் அதை படிச்சுண்டு வாழ்க்கைய வந்து தர்ம நெறியோடு நடத்திப்பா அப்படின்னு சொல்றார். அதை பண்ண போறதுனால உனக்கு வந்து வியாசர் அப்படின்ற பேரும் வரப்போறது அப்படின்னு அவ அப்பா வந்து இவருக்கு துவைபாயனருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றார். அந்த சமயத்துல சத்தியவதி என்ன பண்றா? தன்னுடைய குழந்தைய 7 வயசு குழந்தைய பார்த்த உடனேயே அவளுக்கு வந்து குழந்தைய வந்து கட்டிண்டு அவனை வந்து ஆனந்தத்தோட அவனுக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வருது. இவ ரொம்ப பாசத்தோட அந்த குழந்தைய தொடர்த்துக்கு போகும்போது நம்ம வைசம்பாயனர் இவர் துவைபாயனர் என்ன பண்றாரு? அம்மா நீ என்னை தொடக்கூடாது. ஏன்னா நீ எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது நீ இருந்ததுக்கும் இப்ப திருப்பி உனக்கு அந்த குடத்துல உள்ள ஜலத்தால் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நீ பழையபடியே செம்படவு பண்ணா ஆயிட்ட. அதனால வந்து என்கிட்ட வராத அப்படின்றது சொன்னதை கேட்ட உடனே சத்தியவதி ரொம்ப மனசுல வந்து துக்கத்தை மேண்டு போயிடுது. அந்த சமயத்துல நம்ம பராசரர் என்ன பண்றார்? பையனை கூப்பிட்டு சொல்றார், அப்பா உலகத்திலேயே குழந்தைகளுக்கு வந்து முதல் தெய்வம் வந்து தாயும் தகப்பனும் தான். தகப்பனை விட தாய் வந்து ரொம்ப மேலானவள். ஏன்னா அவன் வந்து அந்த கர்ப்பத்தை தன்னுடைய வயிற்றுல 10 மாசம் சுமந்துண்டு அதனால படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துண்டு நல்லபடியா அந்த குழந்தைய வந்து வெளி உலகத்துக்கு கொண்டாந்து வரான். அதனால நீ வந்து உங்க அம்மா கிட்ட இப்படி கடிஞ்சு நீ பேசக்கூடாது. அவளை வந்து நீ சந்தோஷமா வந்து அவளை மகிழ்விக்கணும். அந்த மாதிரி காரியங்களை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாசருக்கு சில உதாரணம் சொல்றார். அதாவது இந்த காலத்துல வந்து நிறைய ரிஷிகள் மிகப்பெரிய முனிவர்கள்லாம் வந்து மிருகங்கள் கிட்ட அதுக்கப்புறம் வந்து பட்சிகள் கிட்ட அப்புறம் தாவரங்கள் கிட்ட எல்லாம் வந்து பிறந்திருக்கா அப்படின்ட்டு சில உதாரணங்களை எல்லாம் சொல்றார். அவர் சொல்ற உதாரணங்களை வந்து நம்ம பார்த்தோம்னாலே ஒரு காலத்துல வந்து ரிஷ்யசிங்கர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முனி வந்து ஒரு மான் கிட்ட வந்து அவரு குழந்தையா பிறந்திருக்கார். அப்புறம் சோமஸ்ரவஸ் அப்படின்றவர் வந்து ஒரு பெண் நாகத்துக்கிட்ட வந்து அவரு பிறந்திருக்கார். அதே மாதிரி வந்து கண்வர் அப்படின்ற முனிவர் வந்து மயில் கிட்ட ஒரு பெண்ணா பிறந்திருக்கார். அப்புறம் அகஸ்தியரும் வசிஷ்டரும் ஊர்வசி என்ற அப்சரஸ் கிட்ட பிறந்திருக்கிறார்கள். அஸ்வினி தேவர்கள் நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் வந்து குதிரை கிட்ட ஜனனம் பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த மிகப்பெரிய ரிஷிகளுடைய ஜனனத்தெல்லாம் சொல்லி வியாசர் கிட்ட வந்து அவர் சமாதானப்படுத்த உடனே வியாசர் என்ன பண்றார்? உடனடியா தன் அம்மாவை பார்த்து அம்மான்னு சொல்லி ரொம்ப பாசத்தோடு கூப்பிடுறார். அதுக்கப்புறம் சத்தியவதியும் தன்னுடைய புத்திரனை ஆலிங்கனம் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம துவைபாயனர் அவன் அம்மா கிட்ட சொல்ல, அம்மா உன்னுடைய ஆலிங்கனம் முடிஞ்சு கொடுத்து இனி நீ வந்து உன்னுடைய இடத்துக்கு பழையபடி போகலாம். நானும் வந்து எங்க அப்பாவோட சேர்ந்து போய் நான் படிக்க வேண்டிய வேதங்களை எல்லாம் படிச்சுட்டு
தவங்கள்லாம் பண்ணிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், பராசரர் கைய புடிச்சுண்டு துவைபாயனரும், பராசரரும் கிளம்பி காட்டுக்கு போயிறார். காட்டுக்கு போன பராசரர் என்ன பண்றார், தன்னுடைய அம்மாவான அத்ரிஷ்யந்தி, அப்புறம் அவ அப்பா வந்து சக்தி முனின்னு பேரு. நம்ம பராசரருடைய அப்பா சக்தி முனி வந்து ஆக்சுவலா வசிஷ்டர் கிட்ட இருந்து பிறந்தவர் அவரு. அதனால என்ன பண்றாரு, அவ 2 பேரையும் கூப்பிட்டு நம்ம துவைபாயனர் ஆகிய வியாசருக்கு வந்து செய்ய வேண்டிய ஜாதக கர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணி சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்வித்து நல்லபடியா அவருக்கு வந்து உபநயம் யார் மூலியமா பண்றார், யாக்ஞவல்ய முனிவர் அப்படின்ற ஒருத்தரை வச்சு அவருக்கு வந்து உபநயனம்ன்ற காரியங்கள் எல்லாம் பண்றார். இப்படி பண்ணி முடிச்ச உடனேயே அந்த வியாச பகவான் வந்து அடுத்து தன்னுடைய குரு கிட்ட படிக்கிறதுக்கோசரம் போறார். அது படிச்சு முடிச்ச உடனே அவர் என்ன பண்றார், இந்த வேதங்களை எல்லாம் வந்து எல்லாரும் ரொம்ப சுலபமா அதை படிச்சு அதுல உள்ள கருத்துக்களை புரிஞ்சுண்டு ஒரு தர்மமான வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு நோக்கத்தோட என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யர்களாகிய சுமந்து, ஜெய்மினி, பைலர், அவருடைய புத்திரர் சுகர், அப்புறம் வைசம்பாயனர் அப்படின்னு அவருக்கு 5 சிஷ்யர்கள் இருந்தா அவளெல்லாம் அழைச்சு அவளுக்கு வந்து இந்த ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று 4ஆக பிரிக்கப்பட்ட வேதத்தை அவளுக்கு எல்லாம் நல்ல முறையில சொல்லி கொடுக்கிறார். கூடவே 5வது வேதமாகிய இந்த மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தையும் அவளுக்கு சொல்லி வைக்கிறார். சொல்லிட்டு அவருடைய சிஷ்யர்களை என்ன சொல்றார், நீங்க வந்து இந்த விஷயங்களை வந்து எல்லா ரிஷிகளுக்கும் மற்ற லோகத்துல இருக்கிற மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்கோ. அதனால இந்த பூமி வந்து செழிப்பாகவும் எல்லா காரியங்களும் நியமப்படி தர்மப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இப்ப என்ன ஆறுது, சத்தியவதி வந்து தன்னுடைய கன்னித்தன்மையை பெற்றுக்கொண்ட சத்தியவதி அதோடு கூட அவளுடைய தேகத்துல வந்து மிக சுகந்தமான ஒரு வாசனை வேற வந்துட்டு இருக்கு. அதோட நேர அவ வந்து யமுனை நதிக்கரையில இருக்கிற அவ அப்பாவோட ஆத்துக்கு வரார். அப்ப செம்படவனும் அவங்க இருக்கிற மற்ற மீனவர்கள்லாம் சேர்ந்து சத்தியவதியை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுவரைக்கும் சத்தியவதி கிட்ட இருந்த அந்த மீன் நாற்றம் போய் இப்ப நல்ல கந்தம் வந்த உடனே அவளுக்கு ஆச்சரியமாயிட்டு சத்தியவதி கேட்கிறா, ஏம்மா உனக்கு எப்படி இந்த நீ பிறப்பிலேருந்தே உங்ககிட்ட இருந்த அந்த மீன் வாசனை போய் இந்த வாசனை உனக்கு எப்படி வந்தது அப்படின்ன உடனே சத்தியவதி அவ அப்பா கிட்ட சொல்றா, அப்பா நான் போட் ஓட்டிட்டு இருக்கும்போது பராசரர் அப்படின்ற மிகப்பெரிய ரிஷியை வந்து நான் பார்த்தேன். அவருடைய அனுகிரகத்தினால என்னுடைய தேகத்துல இருந்த பிறவி வாசனை போய் இப்ப எனக்கு நல்ல கந்தம் வந்துடுது அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லா மீனவர்களும் இவருடைய அப்பாவான செம்படவனும் ரொம்ப சந்தோஷத்தோட சத்தியவதியோடு சேர்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு வைசம்பாயனர் சொல்லும் போது நம்ம ஜனமேஜர் என்ன பண்றார், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க வந்து இந்த பராசரர் முனிவர் வந்து இந்த மாதிரி வந்து சத்தியவதியை கல்யாணம் பண்ணிட்டு வியாசர் பிறந்தார்னு சொல்றேல, அந்த பரம்பரை வந்து குரு பரம்பரைன்னு நீங்க சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட குரு பரம்பரையை வந்து நீங்க இன்னும் எனக்கு வந்து விவரமா விவரித்து சொல்லணும். அதே மாதிரி இப்படி தர்ம நியதியோட எல்லா விதமான புண்ணிய காரியங்களையும் பண்ணிட்டு ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்த இந்த பூலோகத்துல எப்படி வந்து இப்படி இந்த மகாபாரதம்ன்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்து நடந்தது, ஏன் அந்த யுத்தத்துல வந்து எல்லாரும் சண்டை போட்டுண்டா, எப்படி வந்து அசுரர்களுக்கு ஒப்பான ராஜாக்கள்லாம் எப்படி பிறக்க முடிஞ்சது, இதெல்லாம் நீங்க எனக்கு வந்து ரொம்ப விளக்கமா சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே வைசம்பாயனர் என்ன சொல்றார், நான் வந்து இந்த உலோகத்துல எப்படி இதெல்லாம் வந்ததுன்ற கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் என்ன பண்றார், ஜனமேஜயன் கிட்ட இந்த கதையை சொல்றார். அதாவது ஒரு காலத்துல வந்து இந்த பூமியானது மிக நிறைய ரிஷிகள் தர்ம சிந்தனை உள்ளவாளோட இருந்திருந்தது. அப்புறம் அந்த ராஜாக்கள்லாம் என்ன ஆறா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரசுராமர் அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தார் இல்லையா, ஜமதக்னி அப்படின்றவருக்கு பிறந்த பரசுராமர் என்ன பண்றார், 21 தலைமுறைக்கான சத்திரிகளை எல்லாம் அவளை வந்து அழிச்சுடுறார். அழிச்சுட்டு அவர் போன உடனே அந்த சத்திரிகளோட வம்சத்துல இருந்த சத்திரிய பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வந்து வம்சத்தை விருத்தி பண்ண முடியாத காரணத்தினால என்ன பண்றா, அவெல்லாம் அப்ப பூலோகத்துல இருந்த பிராமணர்களோட சேர்ந்து வம்சத்தை வந்து விருத்தி பண்றா. அது மாதிரி வரும்போது என்ன பண்றது, நல்ல திறமை வாய்ந்த சக்தி உள்ள அதே சமயம் தர்ம சிந்தனை உள்ள ராஜ ரிஷிகள்லாம் நிறைய தோன்றா.
அவா கிட்டேருந்து இந்த வம்சங்கள் வந்து மிக பெருசா விருத்தாயிண்டே வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மேலோகத்துல வந்து தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும்போது, இந்த அசுரர்கள் வந்து நிறைய எண்ணிக்கையில வந்து அழிக்கப்படுறான். அப்படி அழிக்கப்பட்ட அசுரர்கள்லாம் என்ன பண்றா, திரும்பவும் இந்த ராஜாக்கள் மூலியமா, அதாவது சத்திரியர்கள் மூலியமாக பிராமண குலத்துல இருக்கிற பெண்களோட கலந்து, அவ வந்து இன்னும் பலமான, அதே சமயம் வந்து அதர்மமான குணங்கள் உள்ள குழந்தைகள்லாம் வந்து பூமியில பொறந்துர்றா. அப்படி பொறந்தவுனே என்ன ஆகுது, இவா மட்டும் பொறக்கல. நிறைய கொடிய மிருகங்கள், அதுக்கப்புறம் வந்து ராட்சசர்கள், இவாளால் வந்து பூமியில பெருகி போனதுனால, பூமியில அதர்மம் மேலோங்கி நிற்கிறது. இவாளுடைய பாரம் வந்து பூமி தாயால தாங்க முடியல. பூமி தாய்க்கு மட்டும் இல்ல, இந்த பூமாதேவியே தாங்கின்னு இருக்கிற ஆதிசேஷனுக்கும் இந்த ப பலத்த வந்து தாங்கவே முடியல. அவ ரொம்ப கஷ்டப்படுறா. இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற பூமாதேவி என்ன பண்றா, தனக்கு உபாயம் சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் பிரம்மாதேவி அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மதேவர பார்க்கறதுக்கோசரம் மேலோகத்துக்கு வரா. அங்க பிரம்மா கிட்ட இவ என்ன சொல்றா, அவரு அதுக்கு என்ன பதில் சொல்றார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஹரி ஓம்.